உங்கள் மேல் இயேசு கிறிஸ்து உதிப்பார். அவருக்கு ஒரு பெயர் நீதியின் சூரியன். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் நீதியின் சூரியன். உங்க மேல அவர் உதிச்சுட்டா அவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா வெளிச்சம் வந்து விடும். அந்த இருள் விலகி விடும். இருள் போகணுமானா வெளிச்சம் வரணும். இருளே போ அப்படின்னு சொன்னா போகாது. வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். இயேசுவாகிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா இந்த இருளான வாழ்க்கை மாறி ஒரு வெளிச்சம் ஆசீர்வாதம் உண்டாக்கி விடும். அவ்வளவுதான். அதனால அவருக்கு இடம் கொடுங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குதா? நீதியின் சூரியன் உங்களுக்குள் உதித்திருக்கிறாரா? உங்க குடும்பத்துல உதித்திருக்கிறாரா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா, இயேசுவே நீதியின் சூரியனே, என் வாழ்க்கையில நீங்க உதிக்கணும். என் வாழ்க்கையில இருக்கிற இந்த இருள் எல்லாம் விலகணும். என்னை பயப்படுத்துகிற இருளின் வல்லமைகள் அழிக்கப்படணும். அதுக்கு நீங்க என் வாழ்க்கையில வரணும்னு சொல்லி கூப்பிடுங்க. இன்றையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க. அப்படின்னா அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நீதியின் சூரியனே, என் வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் விலகி வெளிச்சம் உண்டாக நீர் என் வாழ்க்கையில உதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாம